கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவங்கள்ட்ட போயிட்டு, உங்களை எதற்காக தேவன் அழைத்தார்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நெறைய பேர் நெறைய பதில் சொல்லுவாங்க. ஆனா, மெஜாரிட்டியான பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள தேவன் இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமாக வைத்தார். ஆபிரகாம் மூலியமா கடவுள் மத்த ஜாதிகள ஆசீர்வதித்தாரோ, அதே மாரி எங்கள் மூலியமா மத்த ஜாதிகள ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமைப் போல ஆசீர்வதிப்பார். ஈசாக்கைப் போல ஆசீர்வதிப்பார். யாக்கோபை ஆசீர்வதிப்பார். இவங்கள ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிப்பார். அப்படிங்கிற மாரி அந்த பதில் தான் அதிகமா சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க கேட்கிற வசனங்களும், சர்ச்ல கேட்கிற வசனங்களும், அவங்க தியானிக்கிற வசனமும், தேடி படிக்கிற வசனமும் என்னவா இருக்குன்னா, இந்த மாரி காரியங்கள் குறித்து மட்டும் தான் அவங்க தியானிக்கிறாங்க, படிக்கிறாங்க. அதனால அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா, எப்பொழுதுமே தேவன் எங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் தான் அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் உண்மையாவே எதற்கு அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லி நமக்கு தெரியணும்னா, முதலாவது நம்ம வேதத்தை தியானிக்கணுங்க. அதுவும் முக்கியமா நம்ம புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். புதிய ஏற்பாடு அதிகமா நம்ம தியானிக்கிறதே இல்ல. எப்பொழுதுமே இந்த ஆசீர்வாதமான வசனங்கள் கொடுக்கிற பழைய ஏற்பாடு பகுதிகள மட்டும் நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்றேன். தயவு செய்து புதிய ஏற்பாடு காலத்துல வாழ்ந்திருக்கிற நம்ம அதிகமா புதிய ஏற்பாடு அதிகமா நம்ம தியானிப்போம். நெறைய தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு நெறைய பொக்கிஷங்கள குடுத்திருக்காரு. அதுல முக்கியமான ஒரு வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எதற்கு தேவன் நம்மள அழைத்திருக்கிறார்ன்னு சொல்லிட்டு. 1 பேதுரு 2:20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் சொல்லிக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுல நம்ம ஃபாலோ பண்றதே கிடையாது. இல்ல பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே நீங்களும் இருங்கன்னு சொல்றாரு. நன்மை செய்து நீங்க பாடுபடணும்னு சொல்றார். இல்ல நம்ம நெறைய நேரம் நம்ம பாடுகள் எல்லாமே நம்ம செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இதனால தான் நமக்கு பாடுகள். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? நீங்க நன்மை செய்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவிக்குள்ள நீங்க ஒரு கணவன் அன்பா இருக்கிறீங்க, மனைவி அன்பா இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ அன்பு கொடுக்கலன்னா, நீங்க நன்மை செய்து பாடுபடுறீங்க. அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கு. வேலை செய்ற இடத்துல நீங்க ஒரு கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்கிரிமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உங்கள தனியா ஒதுக்குறாங்கன்னா, நீங்க நன்மை செய்து பாடுபடுறீங்க. அந்த இடத்துல நீங்க தேவன் கிரியை செய்வார்ன்னு சொல்லி விட்டுறணும். நான் என்ன பண்றேன்னு பாரு, எனக்கு ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விரோதத்துல இருந்தோம்னா, தேவன் பிரியமா இருக்க மாட்டாருங்க. அதே மாரி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்மள ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம நன்மை தான் செய்திருப்போம். நம்ம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நம்ம அவங்க கூட சண்டை போடாம நம்ம பொறுமையோடு இருந்தோம்னா, வசனம் அதான் சொல்லுது, நீங்க பொறுமையோடு காத்திருக்கணுமா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தேவன் கிரியை செய்வார்ல. நெறைய பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை,